ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தனத்தை அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்திறாரு. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. அதுக்கு சேது சொல்றாங்க, இவன் இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன் மாமா, உன் குடும்பத்துக்கே ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப கருப்பு வந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏதோ கோவத்துல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல வந்துட்டு தமிழ்ச்செல்வி நைட் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, சேது வந்துட்டு சொல்றாரு இல்லையா, நீ தைரியமான ஆள்னா எனக்கு எதிரா நின்னு ஜெயிச்சு காட்டு, அதை விட்டுட்டு இப்படி பிரச்சாரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி துரோகம் பண்ணி ஜெயிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்ல. நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கலாமே, நம்மளதான் கேட்டாங்க தானே, எலெக்ஷன்ல நில்லுன்னு கேட்டாங்க தானே, நம்ம தானே வேணாம்னு சொன்னோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் சோழவந்தான் தொகுதியோட வேட்பாளரா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், நாங்க காலையில வந்து உன்னை கூட்டிட்டு போறோம், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு, அப்ப தாக்கல் செஞ்சுக்கலாம், நாங்க வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுல வந்துட்டு இவங்க அம்மா அதை கேட்டுட்டு, ஏன் தமிழ் இப்படி பண்ற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இதனால நீ வந்து மாப்பிள்ளைக்கு ஆப்போசிட்டா நிக்கிறனால உங்க ரெண்டுத்துக்குள்ள பிரச்சனை வரும் தமிழ், அதெல்லாம் யோசிக்க மாட்டியா நீன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. நான் நல்லா யோசிச்சுட்டேன், நான் பேசாம தான் இருக்கேன், அவராதான் இப்படி பேசினாரு, அதனால வேண்டாம், நான் பேசாம நான் இருக்கிறேம்மா, நான் நிக்கிறேன், நின்னு அவரை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அங்க போயிட்டு போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் டிவில வருது. இத பார்த்துட்டு சேது வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப சாவித்திரி அவசர அவசரமா ஓடி வராங்க. சேதுன்ட்டு என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா வரீங்கன்னு கேட்கும்போது, இப்படி வந்து அவ உனக்கு எதிரா அவ எலெக்ஷன்ல நிக்கிறாளாமா, ஒரு அந்த மகளிர் இதுல சார்பா நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது யோசிக்கிறாரு, ஓ நம்ம சொன்னனால வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கா திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேதுக்கு எதிராவே அவ நிப்பாளா, நின்னு ஜெயிச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சேதுவா அதான் யோசிக்கிறாரு, கண்டிப்பா அவளை ஜெயிக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடணும், அவளுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், தப்பு பண்ணோன்னு கொஞ்சம் கூட பயந்து இது பண்ணி போகாம பணிஞ்சு போகாம இப்படி திமிரா திரியறா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ள, ஆனா யார்ட்டையும் சொல்லல. சோ எப்படி அவளை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போறாரு. தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சேதுவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ண போறாங்க. சோ இவங்க 2 பேத்துல யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனையை வச்சு ஈஸ்வரி ஊதி ஊதி பெருசாக்கி இன்னும் பெரிய பிரச்சனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண போறாங்களா, இல்ல என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.